இருக்கக்கூடாதா என்று அவளையாகப்பட்ட என் மனம் நினைக்கிறது. ஆகினாக தெய்வங்களை பூஜித்து வரும் சாதுவை போல் சடைமுடியோடு மயானத்திலே விளம்புகின்றாயே. உங்களை பார்க்கிற போது எம்பெருமான் சங்கரன் அணியக்கூடிய அந்த சிவச்சின்னத்தை அணிந்து இருக்கிறீர்கள். சிவச்சின்னத்தை அணிந்த உங்களுக்கு கோபம் கூடாது. கோபப்படாமல் கேளுங்கள். நான் இதற்காக இங்கு வந்தேன் என்ற விஷயத்தை சொல்லுவேன். யாரென என்னை யாரென 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 யாரை பற்றி யாரிடத்தில் சொல்வது? என் மன்னனை பற்றி தீரநாமயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டிய ஐயா. பாரெல்லாம் சுற்றிக்கு பார்க்கலாம் என்று வந்தேன். வேறொன்றுமில்லை ஐயா. தெரிகிறதா நான் யாரை தேடி வந்தேன் என்று? அப்படிப்பட்ட என் மன்னன் 56 தேசத்துக்கும் அரசனாக இருந்த அந்த மாமன்னன் ஹரிச்சந்திர பூபதியை தேடி வந்தேன். மன்னனை தேடி மயானத்திற்கு வந்திருக்கின்றாய். அரசன் வாழக்கூடிய இடமா இது? அரசனை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும், அல்லது நாடு நகரங்களை சுற்றி பார்த்திருக்க வேண்டும். அதை விடுத்து மயானத்திலே வந்து மன்னனை தேடுகிறேன் என்று சொல்கின்றாய். உனக்கந்தையோத்தி மன்னன் உனக்கந்தையோ
இங்கு வந்தான் என்று தனத்துடன் உரைத்தவர் யார் ஒரு சுடலை தன்னில் தனத்துடன் உரைத்தவர் தனதொரு சுடலை தன்னில் தனதொரு சுடலை தன்னில் அரசர்க்கெல்லாம் அரசன் தேசத்தை ஆண்டவன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி என்று கொண்டிருக்கின்றாய். அரசரை மயானத்திலே தேடி வந்ததாக கூறுகின்றாயே, ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது மயானத்திலே தலைப்பிள்ளை மண்டை போட்டு எடுத்துச் செல்லும் மந்திரவாள் போல் தெரிகிறது. எதற்காக வந்தாய்? ஏன் வந்தாய்? மன்னனை பார்க்க வேண்டும் என்று ஆவல் இருந்தால் அரண்மனைக்கு சென்று பார்க்க வேண்டும். அதையெல்லாம் எடுத்துவிட்டு சுடுகாட்டிலே வந்து மன்னா மன்னா என்று உறவிடுகிறாயே. சுடுகாட்டிலே மன்னனை தேடி வருவதற்கு காரணம் நீ யார்? உனக்கும் உன் மன்னனுக்கும் என்ன உறவு என்று கேட்கிறீர்கள். ஐயா, எனக்கும் என் மன்னனுக்கும் உள்ள உறவு நிலத்துக்கும் நீருக்கும் உள்ள உறவு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள உறவு, தாய்க்கும் மகவுக்கும் உள்ள உறவு, நாடக நடிகர்களுக்கும் தாஞ்சூர் கிராமத்து பெருமக்களுக்கும் உள்ள உறவையா எனக்கும். அப்படிப்பட்ட உறவின் காரணமாகத்தான் சுடுகாட்டிலே வந்து மன்னனை தேடி வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் மாமுனி கடனுக்காக என் மன்னனும் காசு வந்து மாமுனி மாமுனி என்றால் யாராவது ஐயா தங்களுக்கு தெரியும் என்று கருதுகிறேன். என் மன்னன் 56 நாட்டுக்கும் அரசனாக இருந்தார். ஏகபோக சக்கரவர்த்தியாக இருந்தார். ஆனால் நான் சொல்லக்கூடிய மாமுனி ஒரே ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்தார். 56 நாட்டுக்குள்ளே அடக்கப்பட்ட அந்த நாடுதான் கௌசிக நாடு. கௌசிக நாட்டுக்கு அரசனாக இருந்த காரணத்தால் அவருக்கு கௌசிக ராஜன் என்ற ஒரு பெயர். அந்த பதவியே வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு இன்று ஆண்டியாக இருந்து எங்களை ஆட்டி படைக்கின்றானே அந்த விஸ்வாமித்திர மகாமுனி, அந்த முனிவரை தானே சொல்லுகிறேன். அந்த மாமுனி கடனுக்காக மன்னனும் காசி வந்து மன்னனும் காசி வந்து மன்னனும் காசி வந்து என் மன்னனும் எனது நண்பனுக்கு எதற்காக இந்த நிலை வர வேண்டும்? இந்த சன்னியாசி கூடம் அவனுக்கு எதற்காக வர வேண்டும்? இல்லை, இதுவும் அந்த விஸ்வாமித்திரர் சூழ்ச்சியாக இருந்தாலும் உண்மையிலே எனது மந்திரியானால் என்னை குறைத்து பேச ஒரு நாளும் பொறுத்துக் கொள்ளவே மாட்டார். நெருப்பிலே விழுந்த புழுவாக துடித்து விடுவார். அவ்வாறு பேசினால் யார் என்று இவனை அடையாளம் கண்டு கொள்ளலாம். சன்னியாசி
யாரை தேடி வந்தேன் என்று சொன்னாய்? மன்னன் 56 தேசத்தை வாழ்ந்த சக்கரவர்த்தி, செங்கோலி சிம்மாசனத்திலே வீற்றிருந்த மன்னன், தந்தாரமிட்டு பிரதாரமிட்டானவன், இல்லை என்று ஒருவர் கல்லி எள்ளி கொடுக்கும் மாபெரும் மன்னன், பெருந்தகை, நல்லவன், வல்லவன், சத்தியவந்தன், நீதிமான், நேர்மையுள்ளவன், மாய்மை தவறாதவன். அரசரை மயானத்திலே தேடி வந்தாய், அப்படித்தானே? நதிகட்டவன், கொடுமைக்காரனவன், கேவலப்பட்டவன், ஆக்கிரப்பட்ட கடமைக்காக பெண்டுகளை விட்டானே, மோசக்காரனை, நாசக்காரனை தன்னால் தேடி என் மன்னனா மோசம், என் மன்னனா நாசக்காரன், என் தலைவனா கயவன். சுயபுத்தி ஆரம்பித்த காலத்தில் இருந்து நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காகவே உழைத்திட்ட என் வேந்தரால் சுயநலக்கார். ஆண்டவா, இத்தனை ஆண்டு காலம் இந்த கீர்த்தி உலகத்தில் உயிரோடு இருக்கிறான் என்றால் ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் என்பதை நீ எனக்கு சொல்லிவிட்டாய். இத்தனை ஆண்டு காலம் கடுகளவு கூட என் மன்னனை பற்றி கேவலப்படுத்தி எவனுமே பேசியதில்லை. பேசக்கூடிய அளவுக்கு ஒருவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட இவனை கொல்லாமல் விடக்கூடாது. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து மாசர் ஒன்னே பரம்பரை புத்தை என்று சீராக்கி தாளாட்டி பாலூட்டி வளர்த்த என் தாயை கேவலப்படுத்தி இருந்தாலும் பொறுத்துக்கொண்டு, என் தாய்க்கு மேலாக நான் பிறந்த இந்த தமிழ் மண்ணை கேவலப்படுத்தி இருந்தாலும் பொறுத்துக்கொண்டு, என் தாய்க்கு மேலாக நான் பிறந்த இந்த தமிழ் மண்ணுக்கு மேலாக உலக தமிழர்களை ஒட்டுமொத்தமாக மதிக்கக்கூடிய என் தலைவன், அந்த தானை தலைவனை கேவலப்படுத்தி உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். என்னை மன்னித்து விடு. என்ன பாவம் செய்தேனோ ஊர் ஊராக அலைந்து கொண்டிருக்கிறேன். இவனையும் கொன்றுவிட்டு அந்த பாவத்தை நான் எங்கு போய் சுமப்பேன்? யார் பெற்ற பிள்ளையோ, எந்த புனிதவதிக்கு கணவனோ, எந்த தெய்வ குழந்தைகளுக்கு தகப்பனோ சுடுகாடு காக்கிறான்? அவனை நான் ஏன் கொள்ள வேண்டும்? என்னை மன்னித்து விடு ஆண்டவா, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு ஆண்டவா. இத்தனை ஆண்டு காலம் என்னை தாங்கி இருந்த தமிழ் மண்ணே, என்னை ஏற்றுக்கொள். எந்த சத்தியத்திற்காக என் மன்னன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த சத்தியத்தை குழி தோண்டி புதைக்க நினைத்த இந்த கீர்த்தி இருக்கக்கூடாது. நான் சாகத்தான் வேண்டும், நான் சாகத்தான் வேண்டும். யாரப்பா நீ? வாழ்வதற்கு தான் இந்த உலகத்திலே எத்தனையோ இடையூறுகள், சாவதற்கு கூடவாப்பா தடை. என்னை சாக விடாமல் தடுத்து நிறுத்துகிறாயே, எனக்கும் உனக்கும் என்னப்பா உறவு இருக்கிறது? ஏன் இதை செய்ய? உறவு இருக்கிறதையா? உன்னை தடுத்து நிறுத்துவதற்கு நான் உரிமையுடையவன், கடமைப்பட்டவன், இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தவன். நீ அழிந்தால் உலகத்திலே சத்தியம், நீதி, நேர்மை எதுவுமே நிலைத்திருக்காது. அரசன் அரசன் என்று அழுது புலம்புகின்றாயே, அரசனை பார்க்க வேண்டும். பார்த்து என்ன செய்ய போகிறாய்? ஐயா, என் மன்னனை பார்த்து விட்டாலே போதும், அதுவே நான் பெற்ற பேரு ஐயா. ஒருவேளை அவனை பார்க்க முடியாது போய்விட்டால் இந்த இடத்திலே செத்து விடுவேன் ஐயா. நீ சாவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அரசனை பார்க்க வேண்டும், அவ்வளவுதானே? மயானத்திலே ஒருவன் பித்தனை போல் புலம்பிக் கொண்டிருப்பான். அங்கு சென்று பார்த்தால் உனக்கு யாரும் புரிந்துவிடும். உலகத்திலே சத்தியம் நிலைத்திருக்கவில்லை, நீதி நிலைத்திருக்கவில்லையே, நீதி நிலைத்திருக்கவில்லையே. நாங்கள் எடுத்து வைத்து ஒவ்வொரு அடியும் சத்தியம் சத்தியம் என்று சத்தியத்திற்காக போராடிய எங்களுக்கு எதற்காக இந்த சோதனை? நாடுகளை பறித்தார், மனைவியையும் மகனையும் தெருவாக விலை கூற வைத்தாயே. என்னையே ஒருவருக்கு அடிமையாக்கி
முடிவிலே மயானத்தில் வந்து பிணங்களை சுட்டரிக்க வைத்தாயே அண்ணவா, இதெல்லாம் அவனுக்கு போதாதப்பா. அவன் என்ன செய்வான்? அவன் என்ன தவறு செய்வான்? அவனை எதற்காக இந்த சன்னியாசி போவான்? நான் இருக்கும் நிலையை கண்டால் உயிரையே மாய்த்துக் கொள்வானே. எப்படி சொல்வேன் என் நிலைமையை? நான் எப்படி சொல்வேன்? என் மன்னனை காணவில்லை ஐயா, என் மன்னனை காணவில்லை ஐயா. உன் மன்னன் உன் அருகிலே தான் இருக்கின்றேன். என் மன்னன் என் அருகிலே எங்கே ஐயா? ஐயா, நீங்கள் உங்களை தவிர வேறு யாருமே இங்கே இல்லையா ஐயா? எங்கே உயிர் போவதற்கு முன்பாக சொல்லுங்கள் ஐயா. செங்கோலே, நீ சிம்மாசனத்திலே வீட்டிருக்க வேண்டிய உன் மன்னன் சுடுகோலை ஏந்தி வருகின்ற பிணங்களை எல்லாம் சுட்டரித்துக் கொண்டிருக்கின்றான். என்னை ஒரே ஒரு முறை பார், உனக்கு யார் என்று புரிந்து விடுவேன். உங்களையா? நீங்கள் யார் தெரியவில்லை. நீங்கள் தெரியவில்லை. அப்பனே சத்தியகத்தே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் பட்ட கொடுமைகளை எப்படி எடுத்துரைப்பேன்? எப்படி எடுத்துரைப்பேன்? எப்படி எடுத்துரைப்பேன்? வறுமையில் பட்ட துயரத்தில் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன்? எப்படி எடுத்துரைப்பேன்? அதை முறையும் காண முடியாதோ என்று தத்தளித்துக் கொண்டிருந்த எனக்கு தங்கள் உறவு மீண்டும் கிடைத்துவிட்டது. நான் பெரும் பாக்கியம் செய்தவனாகிவிட்டேன். பெரும் பாக்கியம் செய்தவனாகிவிட்டேன். இந்த சூழ்நிலையிலே உங்களை பார்ப்பேன் என்று தெரிந்திருந்தால் நான் இந்த இடத்திற்கு வந்தே இருக்க மாட்டேன். சிங்கோலை பிடித்திருந்த கரங்கள் சுடுகோலை பிடித்திருக்கிறது. பட்டு பீதாம்பரங்களையே தொட்டு விளையாடி இந்த மேல் ருத்ராட்சமாக அணிந்திருக்கிறது. வாசனை திரவியங்களை பூசிய நீங்கள் சாம்பலை பூசி இருக்கிறீர்கள். இந்த அண்ணா, ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? இறைவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பதவியை கொடுத்திருக்கிறார். எப்படி சொல்கிறீர்கள்? சுடுகாடு காக்க பணித்திருக்கிறார். சுடுகாட்டை கட்டி காக்கக்கூடியவன் யார் தெரியுமா? அந்த ஈசன் தான். ஆகையால் தான் சுடுகாட்டை கட்டி காக்கக்கூடிய இடுகாட்டு தலைவன் ஈசன் என்று அவனை சொல்லுகிறார்கள். அந்த சங்கரனுக்கு அடுத்தபடியாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதே. நாம் செய்த பேரும் நீங்கள் செய்த புண்ணியம். ஆகையினாலே இறைவனுக்கு நன்றி சொல்லியே தர வேண்டும். ஆண்டவா, வேறெங்கும் போகாமல் சுடுகாட்டை காத்திருப்பீர்கள். சரி, மலையாளத்திலே நிலத்தின் மேல் போடப்படுகின்ற வைக்கரிசி வருகிறேன். வாக்கியரிசியை உணவாக சமைத்து மன்னா,
நீங்களே அந்த பாக்கியரிசியை உணவாக சமைத்து சாப்பிடுகிற போது நான் மிக மிக எளியவன். நான் சாப்பிடுவதிலே எந்த தவறுமே இருக்காது. காலம் முழுவதும் உங்களுடைய பாத சோடுகளிலேயே இருந்து விடுகிறேன். என்னை சொல்லுங்கள். நாம் இருவரும் சந்தித்ததை பார்த்து ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அத்தனையுமே சந்தோஷமாக எவ்வளவு பார்த்தீங்களா? எப்படி சொல்கிறீர்கள்? சொல்லுங்க. அத்தங்கரை ஓரத்திலே அழகான ஜோடி காத்தாட வந்து போன கதையதனை உருதையா செல்லமே என் தங்கமே. கணேஷ் பாண்டியா, நீ வாழ்ந்த கதையதனை சொல்லுதையா, நீ வாழ்ந்த கதையதனை சொல்லுதையா. அத்தங்கரை கணேஷ் பாண்டி ஐயா, உனக்கு குறை உனக்கு இல்லை ஐயா. கொஞ்சம் மொழி ரஞ்சிதமே குறை உனக்கு இல்லை ஐயா. தங்கமகன் வாழ்ந்த கதை தான் தங்க மகன் தங்க மகன் தங்க மகன் வாழ்ந்த கதை தாய்மார்கள் சொல்வார்கள். கணேஷ் பாண்டியன் என்ற தங்க மகன் வாழ்ந்ததை இந்த தாய்மார்கள் சொல்லுகிறார். அத்தங்கரை வேணும் ஐயா. இந்த ஊருக்குள்ளே உழைத்திடத்தான் வேணும் ஐயா. பட்டாளம் இருக்கிறதையா. கணேஷ் பாண்டியா, இந்த பட்டா
காத்தாக வந்து போன கதையதனை என் தங்கமே வாழ்ந்த கதையதனை கூறுதையா நீ வாழ்ந்த கதையதனை நடந்து செல்லக்கூடிய பாதையிலே இரும்பு சென்றால் கூட அந்த இரும்புக்கு உபாதை ஏற்படுத்தக்கூடாது என்று அரசாட்சி செய்து வந்தாயே உனக்கா இந்த நிலை நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனிமே நடப்பவை நல்ல வகையாக இருக்கட்டும் என்று தாரகம் வந்தது அந்த தாரகம் வந்து நிச்சயமாக இந்த இடத்தின் தன்மை மிகவும் அழகாக சொல்லிவிட்டீர்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் வருகிறார் என்பதை நாம் சொல்ல வேண்டும் ஆடி முடித்தவர்கள் ஆசை பறிப்போனவர்கள் நீட்டி படுத்தவர்கள் நெடுமூச்சு விட்டவர்கள் கோட்டை தகர்ந்து இங்கே கூடுவிட்டு போன பின்பு கூட்டமோ கூடி வரும் கூக்குரலும் வந்து சேரும் எட்டு கால் நடந்து வரும் இரண்டு கால் நீண்டிருக்கும் எட்டு கால் நடந்து வரும் இரண்டு கால் நீண்டிருக்கும் எட்டு கால் நடந்து வரும் இரண்டு கால் நீண்டிருக்கும் இந்த கால் மனிதனுக்கு ஏற்கிறவ தெரியாது பார்வையோ தெரியாது எட்டு கால் நாலு இரண்டு எட்டு கால் நடந்து வரும் இரண்டு கால் நீண்டிருக்கும் நீண்டவார் மனிதனுக்கும் பார்வை கிடையாது பாதையும் தெரியாது குணவை வரும் கோவிந்தா கோவிந்தா கொண்டவரும் உடனே வரும் கோவிந்தா
ஆறுமுகம், ஹரிச்சந்திரா நடித்த கணேஷ் மணியனுக்கு 100 அன்பளிப்போம், அப்புறம் MP விஸ்வநாதன் அவர்களுக்கு 100 அன்பளிப்பும் கொடுத்துள்ளார். அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாகவும் MP விஸ்வநாதன் சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கும் தம்பி கணேஷ் வாணியனுக்கும் அன்பளிப்பு எங்களை கௌரவப்படுத்திய மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய கீழையூரை சார்ந்த அன்பு சகோதரருக்கு என் உளமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்தேன். மறுபடியும் சொல்றேன், எந்த ராஜபாட்டுக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னா, இது 47வது வருஷம். ராஜபாட்டா 47வது வருஷம். நம்ம பகுதியில் பேரு புகழ் வாங்கினவர் நாகராஜ பாகவதர். அவரே 100 ஆண்டுக்கு அப்புறம் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணதாக பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நான் 47வது வருஷத்துல இந்த தாஞ்சூர் மண்ணில் உங்க முன்னால நான் இருக்கிறேன். இந்த பெருமை யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம்? கடவுள் இருக்காரு, அவனன்றி அணுவும் அசையாது. அதுல எள்ளளவு மாற்றமே இல்லை. அதை நாம எல்லாரும் ஏத்துக்கத்தான் வேணும். இருந்தாலும் நம்முடைய மகன் MP விஸ்வநாதன் இப்படித்தான் இருக்கணும்